இல்ல என்ன கார்த்திக்? கண்டிப்பா வேற யாராவது இருக்காங்க வாழ்க்கையில. நல்ல அழகா தெளிவா ஒரு பொண்ணு என்ன மாதிரி இல்லாம இருக்காங்கல்ல. You must have moved on. அவளை பத்தி சொல்லு கார்த்திக். ஏன் ஜெசி இருக்கா? She's very beautiful. ரொம்ப இன்டென்ஸான ஒரு பொண்ணு. நல்லா பேசுவாள். என்ன அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தோன்னா அவளுக்கு என்ன பிடிச்சி போச்சு. அந்த ஃப்ளோவில் அப்படியே எனக்கும் ஈஸி ஆயிடுச்சு. ஒன்னாவே இருப்பான் எப்பவுமே. நீ போனல எனக்கு புரியல வேற ஏன்னு. கோவமா சுத்தின ஒரு 3 மாசத்துல சரியாயிடுச்சானா ஏன்னா மேட்டர். அதுக்கப்புறம் வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்கு. அவளை பத்தி சொல்லு. Describe her, Karthik. நல்ல ஹைட் ஜெசி. கர்லி ஹேர். ஃபுல்லா இல்ல, கொஞ்சம் இங்கிருந்து மட்டும். ஒரு மாதிரி சிரிப்பா இருக்கும் அவன் நடக்கும்போது. பண்ணிவா நல்ல வாய்ஸ் அவளுக்கு. கெட்ட வார்த்தை பேசணும் அவளுக்கு பிடிக்காது. சாரி தான் நிறைய கட்டுவா. அதுவே ஒரு வித்தியாசம் தான். ஸ்லிம் சிம்பிள் மேக்கப்லாம் போட மாட்டா. வெரி பியூட்டிஃபுல். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். என்ன அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பைக்ல என் கூட நிறைய சுத்தி இருக்கா. படம் பார்க்க அவளுக்கு பிடிக்காது. நான் கிஸ் பண்ணிடுறேன் அவளை. நிறைய பேசுவா. ஒரு மலையாள வாசம் அப்படியே வீசும் பீச்ல. அதுக்கே காலினா ஒரு மணி கட்டி பிடிச்சு 1 மணி நேரம் உட்காந்துருக்கேன். அவ காலை தொட்டிருக்க. அவ பேரு ஜெசி. ஜெசி அவதான் இருக்கா ஒன்னும் என் வாழ்க்கையில. உங்ககிட்ட இருந்து போனதுக்கு அப்புறம் மூடான்ட்டுவா. ஃபர்ஸ்ட் லவ் ஜெசி அவ்வளவு ஈஸியா போகாது. ஆனா அவளுக்கு நான் இல்ல. அவளுக்கு அவ அப்பா அம்மா ரொம்ப பிடிக்கும். நான் தப்பா சொல்ல, நல்ல விஷயம் தான். எவ்வளவு பேர் அந்த மாதிரி இந்த காலத்துல இருக்காங்க. அவங்க என்ன ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான். பண்ணிக்கல கார்த்திக். உன்னை வேண்டாம்னு சொல்லிட்டு போனேன். அது உண்மைதான். ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்கல. கார்த்திக் அப்படி நான் பாட்டு சொன்னேன். முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப நீங்க சொல்றப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டேன். 2 வருஷம் ஆச்சு இங்க வந்து. போன மாசம் இருந்தாங்க அப்பா அம்மா கூட. அப்ப கூட கேட்டாரு. நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். கோவமா போயிட்டாரு. I haven't moved on, கார்த்திக். யாருமே இல்லை எனக்கு. நீ மட்டும்தான். உண்மையிலே ஃபர்ஸ்ட் லவ் ஒத்துக்கிறேன். மறக்க முடியாது. நீங்க என் கூட இல்லாத ஒரு நிமிஷம் கிடையாது கார்த்திக்.
so sorry. உன்னை வேண்டாம் சொல்லிட்டு போறதுக்கு. அதுக்கப்புறம் நான் கூட பேசவே இல்லை, போன் கால்ஸ் கூட எடுக்கல. உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்லல. நீ என்னை வந்துட்டு போயிட்டே இருப்பேன் நினைச்சேன். I was so wrong. I'm so sorry. நாம சந்திச்சிருக்கவே கூடாது. நான் அப்படியே போயிட்டு இருந்திருப்பேன். நீ ஏங்க வந்த கார்த்திக்? This is not good. I don't need this. In fact, I'm going. Jessie. Jessie. கல்யாணம் பண்ணிக்கலாம் Jessie. இப்போ இன்னைக்கு marry me please. கார்த்திக், 10 வருஷம் கழிச்சு நம்ம எங்க சந்திச்சோம்னா அந்த ஒரு நொடி போயிடுச்சு கார்த்திக் நீ சொல்ற. நீ ஏன் அப்ப கேட்கலன்னு சொல்ற? நான் 2வது தடவை கேட்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கலாம் ஜெசி. இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம். இனி இந்த வாழ்க்கையை ஒண்ணா வாழ ஆரம்பிக்கலாம். ஜெசி, எஸ் ஜெசி. கல்யாணம் பண்ணிக்கலாம். எஸ். உண்மையிலே கேட்கிறேன். அப்பா அம்மா இவ்வளவு பேசாம கூட இருந்தோம் அவங்களுக்காக. எனக்கு அது பாக்கல, நான் பாத்துக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கலாம். Let's just get married. அமெரிக்கால நடு ரோட்ல ஒன்னு கிஸ் பண்ணலாம்ல? Please kiss me.